Taste the Daily. விடியா ஸ்டாலின் ஆட்சியில் விவசாயிகளுக்கு என பிரத்யேகமாக பட்ஜெட் தாக்கல் செய்யப்பட்டாலும் ஆதார விலை, பயிர்க்கடன், இயற்கை சீற்ற பாதிப்பு நிவாரணம் உட்பட தங்களுக்கு பயனளிக்கும் ஒரு திட்டமும் இல்லை என விவசாயிகள் குற்றம் சாட்டுகின்றனர். இந்த ஆட்சி வேளாண்மை பட்ஜெட் தனியாக போட்டு விவசாயம் முன்னேற்றதா சொல்லி எந்த ஒரு பலனும் கிடையாது. எங்கள் மாவட்டம் அடிக்கடி பாழடைய கடலூர் மாவட்டம். இந்த மாவட்டத்தில் நெல்லுக்கு ஆதார விலை கிடையாது, விவசாய பொருட்கள் காய்கறிக்கு ஆதார விலை கிடையாது. மிக மிக மோசமாக விவசாயி பாதிக்கிறோம். இந்த பாதிப்பினால் நாங்கள் இந்த விவசாய தொழிலை விட்டு வேறு தொழிலுக்கே போகலான்னு நினச்சிக்கிட்டு இருக்கோம். ஆனால் வேளாண்மைத்துறை அமைச்சர் எங்கள் அமைச்சராக இருந்தாலும் எங்களுக்கு தனியாக எந்த ஒரு பட்ஜெட்லையும் ஒதுக்கலை. இன்சூரன்ஸும் சரியாக கொடுக்கறதில்ல. நஷ்டீடு வாங்கினாலும் பர்சன்டேஜ் ரொம்ப மோசமாக போடுறாங்க. அந்த பாதிப்பை அவ்வப்போது கணக்கெடுத்து விவசாயிகளுடைய வாழ்வாதாரத்தை பாதுகாப்பதற்கு உரிய நஷ்டஈடினை வழங்கி விவசாயிகளை பாதுகாக்க வேண்டும். ருசிக்கு உணவளிக்கின்ற மீனவர்களுக்கெல்லாம் டீசல் மானியம் வழங்குவது போல பசிக்கு உணவளிக்கின்ற விவசாயிகளுடைய டிராக்டருக்கும் டீசல் மானியம் வழங்கினால்தான் இந்த காலத்தில் பயிர் செய்ய முடியும். அங்கங்கே தெரு தெருவாக டாஸ்மாக் கடை இருப்பதனால் வேலைக்கு வருகின்ற ஆட்கள் மணி 12க்குள்ளேயே நேராக டாஸ்மாக் கடைக்கு போயிடணுங்கிறதுனால ஒரு கடின உழைப்பை செய்ய முடியாமல் போய்விட்டது. எனவே விவசாயம் அழிந்து கொண்டு வருகிறது. அவற்றை நிலைநிறுத்த வேண்டுமென்றால் விவசாயத்திற்கு முன்னுரிமை கொடுத்து விவசாயிகளுடைய வாழ்வாதாரத்தை காப்பாற்றுவதற்கு அவ்வப்போது ஏற்படுகின்ற நஷ்டங்களை கணக்கெடுத்து அவர்களுக்கு அந்த நஷ்டத்திலிருந்து ஈடு செய்து முன்னேற்றம் கொண்டு வருவதற்கான வழிவகை செய்தால்தான் இந்த விவசாயத்தை தொடர்ந்து செய்ய முடியும்.